Hi dear students, welcome to YouTube's channel. Paramedical courses le ஒரு top course அப்படினு பாத்தீங்கன்னா இந்த Bachelor of Pharmacy நிறைய ஸ்டூடண்ட்ஸ் வந்து இந்த pharmacy field தேர்ந்தெடுத்து படிப்பாங்க. நீங்க வந்து இந்த கோர்ஸ் 4 வருஷம் படிப்பீங்க. இது மட்டும் இல்லாம உங்களுக்கு வந்து physics, chemistry, biology இருந்தாதான் medical science courses-ல படிக்க முடியும்னு இருக்கும். பட் இந்த B.Pharm க்கு வந்து physics, chemistry நீங்க biology எடுத்து படிக்காத ஸ்டூடண்ட்ஸா இருந்தா கூட, அதாவது நீங்க mathematics எடுத்து படிச்சிருந்தா கூட இந்த கோர்ஸ் இந்த B.Pharm படிக்கிறதுக்கு எலிஜிபிள். சோ இது ஏன் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பாராமெடிக்கல் கோர்ஸ் அப்படின்னு சொல்றோம்னா, எப்பவுமே வந்து ஒரு 4 வருஷம் நீங்க படிச்சு முடிச்சுட்டு வெளியே வரும்போது அந்த அளவுக்கு ஒரு ஜாப் வேகன்சி இருக்கக்கூடிய கோர்ஸ் தான். அதுவும் எஸ்பெஷலி பாத்தீங்கன்னா மெடிக்கல் கோர்ஸ்னா ஹாஸ்பிட்டல்ல தான் நம்மளுக்கு ஒர்க் இருக்கும். ஆனா இந்த B.Pharm பொறுத்து இந்த ஃபார்மசி ஃபீல்ட பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 3 செக்டார்ல நம்மளுக்கு வேலை இருக்கு. ஒன்னு ஹாஸ்பிட்டல்ல இருக்கு, இன்னொன்னு நீங்க ஓனா வந்து ஒரு மெடிக்கல் ஷாப்பை வச்சு நீங்க வந்து ரன் பண்ணலாம், ஒரு ஓன் பிசினஸ் பண்ணலாம். அதுக்கடுத்து ஃபார்மசிட்டிக்கல் கம்பெனிஸ்லயுமே ஒர்க் பண்ணலாம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இதோடைய கட் ஆஃப் வந்து கேக்குறீங்க. நம்மளுக்கு B.Pharm பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 2 கவர்மெண்ட் காலேஜ், மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் அண்ட் மதுரை மெடிக்கல் காலேஜ். சீட்ஸ் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு காலேஜ்லயும் 60 சீட்ஸ் இருக்கு, 120 சீட்ஸ் தான். நம்மளுக்கு செல்ஃப் ஃபைனான்சிங், அதாவது பிரைவேட் காலேஜஸும் பார்ட்டிசிபேட் பண்றாங்க. 87 காலேஜஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்றாங்க கவுன்சிலிங்ல. சோ மொத்த சீட்ஸ் பாத்தீங்கன்னா 5425 சீட்ஸ் இருக்குது. ஓசிக்கு வந்து 1682, பிசிக்கு வந்து 1438, எம்பிசிக்கு வந்து 1082, பிசிஎம்க்கு வந்து 189 சீட்ஸ் இருக்கு. எஸ்சிக்கு வந்து 822, எஸ்சிஏ 156, எஸ்டி வந்து 55 சீட்ஸ் இருக்கு. சோ இந்த கட் ஆஃப் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா எப்பவுமே நம்மளுக்கு இந்த B.Pharm வந்து இருக்கக்கூடிய காலேஜ் MMC, சோ மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் ஒன் ஆஃப் த ட்ரீமா இருக்கக்கூடியது எல்லாருக்குமே. சோ இதுல 60 சீட்ஸ் தான் நம்மளுக்கு இருக்கும்போது கட் ஆஃப் வந்து ஓரளவுக்கு நம்மளுக்கு ஒரு ரீசனபிள், அதாவது நம்மளுக்கு வந்து ஒரு அபோவ் 175க்கு மேல இருந்தா கிடைக்கிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்கு. ஏன் அப்படின்னு சொல்றேன்னா, நம்மளுக்கு சீட்ஸே குறைவா இருக்கு, காலேஜஸும் கவர்மெண்ட் காலேஜஸும் குறைவா இருக்கு. சோ நம்ம எப்படி கவுன்சிலிங்ல வந்து நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணி நம்ம எடுக்கிறோம் அப்படிங்கிறது தான். இப்ப நீங்க கவர்மெண்ட் காலேஜ் வந்து ஒரு 190, 185, 170, 175க்கு மேல உங்க கட் ஆஃப் இருக்குது அப்படின்னா நீங்க 2 கவர்மெண்ட் காலேஜ், B.Pharm இருக்கக்கூடியது 2 கவர்மெண்ட் காலேஜ் தான். சோ 2 கவர்மெண்ட் காலேஜையுமே நீங்க சாய்ஸ் ஃபில்லிங்ல கவுன்சிலிங்ல வந்து அப்ளை பண்ணுங்க. அதுக்கடுத்து நீங்க டாப் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸையுமே அப்ளை பண்ணுங்க. இந்த மாதிரி நீங்க வந்து கவுன்சிலிங்ல சாய்ஸ் ஃபில்லிங்ல அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு சீட் அலாட் ஆக வாய்ப்பு இருக்கு. சோ நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா கம்யூனிட்டி வைஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய கட் ஆஃப் இந்த வருஷம் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 199 வந்து BCMக்கு லாஸ்ட் இயர் கிடைச்சிருக்கு, கடைசி 171 வரைக்கும் கிடைச்சிருக்கு. BCMல 198.50ல இருந்து 163 வரைக்கும் கிடைச்சிருக்குது. அண்ட் 199.50ல இருந்து MBCக்கு 194.50 வரைக்கும் கிடைச்சிருக்கு. SCக்கு 196.50ல இருந்து 165 வரைக்கும் கிடைச்சிருக்கு. SCA 188.50ல இருந்து 188 வரைக்கும் கிடைச்சிருக்கு. STக்கு 181 வந்து கிடைச்சிருக்குது. சோ இந்த 163 அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் டைப் ஆஃப் ரவுண்ட். சிலர் வந்து இந்த கோர்ஸ் வேண்டான்னு சொல்லிட்டு சீட்டை வந்து கன்ஃபார்ம் பண்ணாம இருந்திருப்பாங்க கவுன்சிலிங்ல. சோ அடுத்தடுத்த ரவுண்ட்ல வந்து இந்த சீட்ஸ் இருந்ததுனால அந்த கட் ஆஃப் 163 வரைக்கும் கிடைச்சிருக்குது. சோ இந்த வருஷம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கட் ஆஃப் வந்து குறையுதோ கூடுதோ, இதை காட்டிலும் நம்மளுக்கு எவ்வளவுதான் கூடும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு +2 அந்த மாதிரி அல்லது -2 அந்த லெவல்ல தான் நம்மளுக்கு கூடவும் செய்யும் குறைவும் செய்யும். நெக்ஸ்ட் வந்து மதுரை மெடிக்கல் காலேஜ்லயே நம்மளுக்கு இருக்கக்கூடியது 60 சீட்ஸ் தான் இருக்குது. சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா பிசிக்கு 199.50ல இருந்து 161 வரைக்கும் கிடைச்சிருக்கு. 198 to 193.50 BCM கிடைச்சிருக்கு. தென் MBC 195ல இருந்து 192க்கு கிடைச்சிருக்கு. SCக்கு 191.50ல இருந்து 159 கிடைச்சிருக்கு. SCA 196.50 to 184 வரைக்கும் சீட்ஸ் வந்து அலாட் ஆயிருக்குது. சோ இந்த வருஷமும் நீங்க எதிர்பார்க்கக்கூடியது நான் சொன்ன மாதிரி இன்க்ரீஸ் ஆனா ஒரு +2 தான் இன்க்ரீஸ் ஆகும், டிக்ரீஸ் ஆனா ஒரு +2 -2 தான் டிக்ரீஸ் ஆகும். தென் நம்மளுக்கு டாப் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா லாஸ்ட் இயர் வந்து RVS பத்மாவதி அம்மாள், அதாவது PSG எல்லாம் பாத்தீங்கன்னா 187.50 தான். அதனாலதான் நான் சொல்றேன் கவுன்சிலிங்ல சாய்ஸ் ஃபில்லிங்ல ஒவ்வொருத்தங்க வந்து ஒவ்வொரு விருப்பப்பட்டு ஒரு கோர்ஸை வந்து அப்ளை பண்ணுவாங்க, காலேஜஸ் அப்ளை பண்ணுவாங்க. அந்த அடிப்படையில தான் இந்த மாதிரி கிடைச்சிருக்கும். சோ நம்ம கட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பெக்ட் தான் பண்ண முடியுமே தவிர நம்ம என்ன பண்ண முடியாது, கரெக்டா எக்ஸாக்டா சொல்ல முடியாது. சோ போன வருஷம் வந்து பாத்தீங்கன்னா ஆனா டாப் காலேஜஸ் எப்பவுமே பாத்தீங்கன்னா அபோவ் 175 ரேஞ்சில தான் இருக்கும். சோ பத்மாவதி அம்மாள் வந்து பாத்தீங்கன்னா ஹையஸ்ட் 199.50ல இருந்து
168.50 வரைக்கும் கிடைச்சிருக்கு. கற்பகம் வந்து 198 to 164.50. வெள்ளாளர் ஈரோடு 187.50 இருந்து 145 கட் ஆஃப் வரைக்கும் கிடைச்சிருக்கு. PSG 187 இருந்து 166 வரைக்கும். சென்ட் மெரியம் பார்மசி தென்காசி 184 to 117 வரைக்கும் கிடைச்சிருக்கு. இது மாப் அப் ரவுண்ட் வரைக்கும் இந்த காலேஜோட சீட் வேக்கண்டா இருந்ததுனால இந்த லோ கட் ஆஃப்க்கு கிடைச்சிருக்கு. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கமெண்ட்ஸ்ல 147க்கு கிடைக்குமா பிஃபார்ம்லாம் கேக்குறீங்க. சோ நீங்க கவுன்சிலிங்ல வந்து பொறுமையா இருந்தீங்க, அடுத்தடுத்த ரவுண்ட் வந்து நம்மளுக்கு கால் ஃபார் பண்ணாங்கன்னா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தென் அருள்மிகு கலசலிங்கம் இது ஒன் ஆஃப் த பார்மசில பெஸ்ட் காலேஜ் நேம் வாங்கியிருக்கு போன வருஷம். 184 இருந்து 157.50 வரைக்கும் கிடைச்சிருக்கு. ஸ்ரீ ராமச்சந்திரா இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் சயின்ஸ் கோயம்புத்தூர் 183.50 இருந்து 143.50 வரைக்கும் கிடைச்சிருக்கு. அன்னை வேளாங்கண்ணி பார்மசி 183.50 இருந்து 172 வரைக்கும் கிடைச்சிருக்கு. சுவாமி விவேகானந்தா காலேஜ் நாமக்கல் 196.50 இருந்து 153.50 வரைக்கும் கிடைச்சிருக்கு. இந்த காலேஜ்ல கேர்ள்ஸ் மட்டும்தான். KMCH 189 இருந்து 159.50. ஸ்ரீ இந்திர கணேசன் திருச்சி 176 இருந்து 147.50. டாகூர் காலேஜ் ஆஃப் பார்மசி வண்டலூர் சென்னை 188 இருந்து 167.50. அல்ட்ரா காலேஜ் மதுரை 187 இருந்து 138.50 வரைக்கும் கிடைச்சிருக்கு. KM காலேஜ் ஆஃப் பார்மசி மேலூர் ரோடு மதுரையில 181.76 இருந்து 125 வரைக்கும் கிடைச்சிருக்கு. ஆதிபராசக்தி மேல்புத்தூர் பாத்தீங்கன்னா 181 இருந்து 121 வரைக்கும் அலாட் ஆயிருக்கு. ஸ்ரீ சாஸ்தா பார்மசி 180 to 97.50 வரைக்கும் கிடைச்சிருக்கு. தென் GRT திருத்தணி 177 இருந்து 160.50. ஜெயா காலேஜ் ஆஃப் பாராமெடிக்கல் 184.50 இருந்து 164.50 வரைக்கும் அலாட் ஆயிருக்கு. பாவை காலேஜ் நாமக்கல் 184.50 to 146. SNS 182.50 இருந்து 165. RVS காலேஜ் பார்மசிட்டிக்கல் கோயம்புத்தூர் அதாவது பத்மாவதி அம்மாளுடைய பிரான்ச்சே 179.50 இருந்து 130.50. நந்தா காலேஜ் ஈரோடு 187 to 154. பெரியார் காலேஜ் திருச்சி 181 to 151. தென் ஸ்ரீனிவாசா மெடிக்கல் காலேஜ் திருச்சி 180.50 to 139.50. அப்போலோ காலேஜ் ஆஃப் பார்மசி 180 to 101 வரைக்கும் அலாட் ஆயிருக்கு. CL பெய்த்மேதா காலேஜ் சென்னை 180 to 50 இருந்து 111 கட் ஆஃப் வரைக்கும் கிடைச்சிருக்கு. தென் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் பெரம்பலூர் இந்த ஸ்ரீனிவாசன் மெடிக்கல் காலேஜ் அண்ட் தனலட்சுமி ரெண்டுமே ஒரே காலேஜ் தான். பட் ரெண்டுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்னு பெரம்பலூர்ல இருக்கு, ஒன்னு திருச்சியில இருக்கு. 180 to 129.50 கட் ஆஃப் வரைக்கும் அலாட்டா இருக்கு. சோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இதுல வந்து லோயஸ்ட் கட் ஆஃப் நீங்க ஒவ்வொரு காலேஜுக்கும் பாத்தீங்கன்னா இந்த ரேஞ்ச்ல 117 எல்லாம் இருக்குது, 97 வரைக்கும் கூட இருக்குது. இவங்க எல்லாம் அடுத்தடுத்த ரவுண்ட்ல வந்து கவுன்சிலிங் பார்ட்டிசிபேட் பண்ணிருப்பாங்க. மாப் அப் ரவுண்ட் வரைக்கும் வரும்போது பார்ட்டிசிபேட் பண்ணி தான் சீட் வந்து அலாட் ஆயிருக்கும். சோ நம்ம அதுக்கு ரொம்ப பேஷன்ஸா இருக்கணும். திருப்பி சொல்ற ஒரே விஷயம் அதுதான், கவுன்சிலிங்ல நீங்க எப்படி சாய்ஸ் ஃபில்லிங்ல கொடுக்குறீங்கிறதுல தான் நம்மளுக்கு சீட் அலாட் ஆகும். சோ அந்த வீடியோவை நான் அட்டாச் பண்றேன், அதை பாருங்க. ஹோப் உங்களுக்கு வந்து இப்ப தெளிவா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், எந்த கட் ஆஃப் ரேஞ்ச்ல இருந்தா நம்மளுக்கு சீட் அலாட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. இதே மாதிரி உங்களுக்கு BSc நர்சிங் BPTக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல பின் பண்ணுங்க. எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க வந்து பின் பண்றீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நான் வீடியோ வந்து மேக் பண்ணி அப்லோட் பண்ணி பப்ளிஷ் பண்றேன். ஹோப் உங்களுக்கு இந்த கண்டென்ட் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.